வருடத்திற்கு இருமுறை கட்டாயமாக குடல் புழு நீக்கம் செய்ய வேண்டும். குடல் எங்க இருக்கு? வயிற்று பகுதியில். சரி, இது எந்தெந்த மாதத்தில் நீக்கம் செய்யப்பட வேண்டும்? வருடத்திற்கு 2னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள் இருக்கு? 12. ஒரு வருடத்துக்கு எத்தனை? என்னென்ன மாதங்கள்? ஜனவரி, பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில வருடத்திற்கு இருமுறை குடலில் இருக்கிற புழுவை தான் நீக்கப்படணும். உங்கள் குழந்தையின் பள்ளி அருகில் உள்ள அங்கன்வாடி மையம், அங்கன்வாடி நம்ம பக்கத்தில் பால்வாடி குட்டீஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அங்கே கூட அந்த இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம சென்னை மாநகராட்சியிலேருந்து நமக்கு அரசு சுகாதார நிலையத்திலேருந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ நம்ம அந்த வாய்ப்பை தமிழக அரசால் இலவசமாக கொடுக்கப்பட்ட இந்த மாத்திரைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். குடல் புழு நீக்கம் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு? இது என்ன பண்ணுது? இரத்த சோகையை குறைத்து உடம்புல ஊட்டச்சத்தை என்ன பண்ணுது? அதிகரிக்குது. ஊட்டச்சத்து நியூட்ரிஷன்லாம் அதிகமானா, உடம்பு அதிகமானா என்ன ஆகும்? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வியாதிகள் வராமல் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம உடம்பை நம்ம பாதுகாக்க முடியும். உன்னதமான மன ஆரோக்கியம். நமக்கு மனசுல நல்ல ஹெல்த் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஃப்ரெஷ் மைண்ட் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லா படிக்க முடியும். உங்களுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா, உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா, தலை வலிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுனா உடம்புல சிக்னஸ் இருக்குதுன்னா உங்களால் படிக்க முடியுமா? எழுத முடியுமா? 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 முடியாது. நீங்கள் கொஞ்சம் கவலைங்க இல்லை? சரியா? அடுத்து சிறந்த உடல் வளர்ச்சி. ஒரு வயதுக்கு ஏற்ற உடல் வளர்ச்சி காணப்படும். சரியா? அந்த உடல் வளர்ச்சி காணப்படும். அடுத்து உயர்வான கற்றல் திறன் செயல்பாடுகள் இருக்கும். எதற்காக? இதெல்லாம் உடம்பு ஆரோக்கியமான இருந்தா சொல்லுவாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இப்போ இதெல்லாம் வந்து சித்திரம் தான். சரியா? இந்த லெட்டர்ஸ் இதெல்லாம் சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இப்போ நம்ம எதுக்காக உடம்புல இருக்கிற அந்த குடங்கள்லாம் நம்ம வரைஞ்சி வச்சிருக்கோம். டைஜஷன் சிஸ்டம்லாம் எதுக்காக வரைஞ்சி வச்சிருக்கோம்? இங்க எங்க இருக்குது குடல்? இந்த குடல்லையே பாருங்க, பெருங்குடல், சிறுகுடல். பார்த்தீங்களா? இது பெரிய குடல், இங்க என்ன இருக்கு? சிறிய குடல். இது மலக்குடல், மலக்குடல் என்று நம்முடைய உடம்புல காணப்படுது. எதுக்காக சுவர்ல சித்திரமா வரைஞ்சி வச்சிருக்கிறோம்? எல்லாம் நம்ம பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன ஆகும்? நம்ம மனசுல பதியும். நம்ம மனசுல பதியும் போது இது எங்க போகும்? ஸ்டோரேஜ் எங்க ஆகும்? ஒரு போனுக்கு மெமரி கார்டு இருக்கு இல்லையா? அதுபோல நமக்கு மெமரி கார்டு என்னன்னா பிரெயின். அந்த பிரெயின்ல அது ஸ்டோர் ஆகும்போது இங்க பிரெயின்ல கமாண்ட் கொடுக்கும். மூளை சொல்லும், டூ ஆர் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும். இது செய், இதை செய்யாத அப்படின்னு மூளை சொல்லும். புரியுதா? அது சொல்றதுதான் இந்த உடம்புல இருக்கிற கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, கால், வயிறு எல்லாம் அவயமோ அதுதான் கேட்கும். அது சொல்றதுதான் சொல்லும். பிரெயின் என்ன கமாண்ட் பண்ணுறதோ அது மாதிரி ஒரு ஃபோனுக்கு எப்படி சிம் கார்டோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு எது சிம் கார்டு? பிரெயின் தான் சிம் கார்டு. அப்போ ஹெல்த்தி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஹெல்த்தி இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஐசியூவில் பேஷண்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க? படுத்திருப்பாங்க. ட்ரிப்ஸ் போகும். அவங்களால எதுனா பண்ண முடியுமா? அவங்களுக்கு ஆனால் தே நீட் அனதர் பர்சன்ஸ் ஹெல்ப். நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவங்கள தூக்கி விடணும், அப்புறமா என்ன பண்ணணும்? ப்ரஷ் பண்ணணும், அன்றாட கடமைகளை எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது? குளிக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும்? யூரின் போகணும். அதெல்லாம் இன்னொருத்தர நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ நம்முடைய கடமைகளை நாமே செய்கிறதுக்கு நம்முடைய உடம்புல உள்ளுறுப்புகள்லாம் சரியா செயல்பட்டாதான் நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும். புரியுதா? ஒரு மனிதனுக்கு எது பெரிய சொத்து அப்படின்னு பார்த்தோம்னா வீடு, வாசல், நிலம் அப்படிலாம் கிடையாது. பேங்க்ல எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோம் அது கிடையாது. ஹெல்த் தான் முக்கியம். எது முக்கியம்? பெரிய சொத்து. ஆமாம், ஹெல்த். அப்போ ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும். ஜங்க் ஃபுட் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிட கூடாது. நோ ட்ரக்ஸ் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? யூஸ் பண்ண கூடாது. அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா என்ன செஞ்சுருவோம்? எல்லாம் இன்னர் ஆர்கன்ஸ்லாம் ஸ்பாயில் ஆகிடும். இன்னர் ஆர்கன்ஸ்லாம் ஸ்பாயில் ஆகிடும். ஓகே, அப்போதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? நல்ல மெமரியை நம்ம ரீடிங் ரைட்டிங்கில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஃபோல்ட் பண்ணி ரிசல்ட் பண்ணுங்க. கை கட்டிக்கோங்க, கை கட்டிக்கோங்க. கவனிங்க. அடுத்து
பள்ளிக்கு செல்லும் அளவு அதிகரித்தல். இப்போ எதுக்கு ஸ்கூலுக்கு வந்த சொல்லுங்க மிஸ், என்னது எனக்கு உடம்பே சரியில்லை, ஜுரம் வந்துச்சு, அதெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. அப்ப உடம்பு நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருந்தா நீங்க வீட்டுல நல்ல குழந்தைங்க தான், லீவே போட மாட்டீங்க. அப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்களா? வீட்டுல இருக்க மாட்டீங்க, ரெகுலரா என்ன பண்ணிடுவீங்க? பள்ளிக்கு வந்துடுவீங்க. ஓகே, உங்கள் குழந்தைக்கு ஆரோக்கியமான மற்றும் பிரகாசமான எதிர்காலத்தை வழங்குகிற இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துல நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, வருடத்திற்கு 2 முறை நம்ம பண்ணணும், உடற்புழுவை நீக்கம் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தா அது தமிழ்நாடு அளவில் கொடுத்து தேசியம்னா எது? தேசம் எது? நம்ம எந்த தேசத்துல வாழ்றோம்? எந்த தேசத்துல வாழ்றோம்? வெரி குட், எக்ஸலென்ட். தேசிய குடற்புழு நீக்க தினம் இந்தியா முழுவதும் நாம் வாழ்ற இந்த தேசம் முழுவதும் குடற்புழு நீக்க தினம்னு ஒரு நாளை அனுசரிக்கிறாங்க. அது எப்படி அனுசரிக்கிறாங்கன்னா, வருடத்திற்கு 2 முறை கட்டாயம் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். வருஷத்துக்கு 2 தடவை, பிப்ரவரி மாசத்துலயும் ஆகஸ்ட் மாசத்துலயும் நீக்கம் பண்ணணும். இது எங்கெல்லாம் இதை ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா, பள்ளிகள், கல்லூரிகள், துணை சுகாதார நிலையங்கள், ஹெல்த் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டர் மற்றும் அங்கன்வாடி மையங்கள்ல இது பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இரத்த சோகை இல்லாத தமிழ்நாடு, இரத்த அணுக்கள் பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிச்சுன்னா என்ன வரும்? டைஃபாய்டு, டெங்கு அதெல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணிடும்? அது நிறைய இங்க வரும். இது புழுக்கள்னால தான். இதுதான் என்னது? புழு. இந்த புழுவை என்ன செய்யணும்? புழு இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும்? இந்த இரத்த சோகை உண்டாகும். அந்த இரத்த சோகையை தவிர்க்கணும். அடுத்ததாக குடற்புழு தொற்றை நீக்குவோம், ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். என்ன சொல்லணும்? குடற்புழு தொற்றை நம்ம நீக்கணும், ஆரோக்கியமான எதிர்காலத்தை நம்ம என்ன செய்யணும்? உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுத்ததாக குடற்புழு நீக்கத்தின் பயன்கள். இந்த குடற்புழு நீங்கிறதுனால என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது? இரத்த சோகையை தடுக்க முடியும். என்ன பண்ண முடியும்? இரத்த சோகை தடுக்க முடியும். ஊட்டச்சத்து குறைபாடை தடுக்க முடியும். இது எதுக்காக பயன்படுத்துது? அறிவுத்திறனை மேம்படுத்துது. குழந்தைகள் நோய் இல்லாமல் தவறாமல் பள்ளிக்கு செல்வதை உறுதி செய்கிறது. நீங்க லீவே போடாம, நம்ம தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்க? லீவ் போடாம ஸ்கூலுக்கு வந்தா எவ்வளவு காசு? வருஷம் ஃபுல்லா எவ்வளவு வாங்கணும்? அதெல்லாம் சொல்லுங்க. 500 ரூபாய். 500 ரூபாவா? 500 ரூபாய் கொடுக்கல, அதிகமாக தான் கொடுக்குறாங்க. 6 ரூபாய் கொடுத்தாங்க. ஆமாம், எஸ், எக்ஸலென்ட். உடல் வளர்ச்சியை மேம்படுத்தும், அறிவுத்திறனை மேம்படுத்தும், உடலோட வளர்ச்சி இதெல்லாம் என்ன செய்யுமா? மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கற்றல் திறன் மேம்படுத்தப்படும். உங்கள் குழந்தைக்கு ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நோய் தடுப்பு மருத்துவத்துறையினால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இது தமிழ்நாடு அரசு இந்த பொது சுகாதாரம் கொடுத்திருக்கிற இந்த விதிமுறைகளை பின்பற்றி குடற்புழுவை நீக்கி கற்றல நம்ம ஆர்வமுடைய 100% பள்ளிக்கு வருகை தருகிற மாணவர்களாக மாணவியாக காணப்படுவோம். ஓகே, இந்த குடற்புழு நீக்க நாளிலும் கூட நம்ம இருந்த இடத்துல எழுந்து நின்று உறுதிமொழி எடுப்போம். இந்திய குடிமகளாகிய நான் எனது தேசத்திலே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கும்படியாக அரசு அறிவித்துள்ள பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நான் குடற்புழுக்களை நீக்கம் செய்கிற அல்பெண்டசோல் மாத்திரைகளை உட்கொண்டு கற்றலிலும் அடைப்பு திறனையும் உடலிலே நல்ல ஆரோக்கியத்தையும் விடுப்பின்றி பள்ளிக்கு வந்தலை உறுதி செய்வேன் என்றும்